அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் புதிதாக என்னுடைய சேனலுக்கு வருகின்ற அன்பான சந்தோஷமான சகோதர உறவுகளே, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுடைய பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்று கொஞ்சம் சோகமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்று இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது சம்பந்தமான அத்தனை வீடியோக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இவர் கைது செய்வதற்கு முன்பதாக யாழ்ப்பாண நீதிமன்றத்தினால் அர்ச்சுனாவுக்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு நாளை மறுதினம் வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மற்றும் மக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுதினம் யாழ்ப்பாணம் வருவதாக இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உட்பட அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த வேளையில் இந்த போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாண காவல்துறையினர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையும் ஆகுமாறு அழைப்பு கட்டளை யாழ்ப்பாண நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே காலையில் வந்திருந்த செய்திகளாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமாக அவருக்கு அது 26வது வழக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதற்காக பயப்படுகிறார்கள், டாக்டர் அர்ச்சுனா என்கின்ற நபருக்காக எதற்காக பயப்படுகிறார்கள் அப்படி என்று சொல்லி தெரியவில்லை. அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்ன காரணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே அனுராதபுரம் போலீசாரினுடைய அவர்களுடைய வேலையை குழப்பினார் அப்படின்ற பேரில் அவர் மீது ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற அமர்வில் இருந்து போயிட்டு ஆயராகி இருந்த தன்னுடைய அடையாள அட்டையை கொடுத்து, அந்த வேளையில் அவருடைய பேரும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்த பேரும் வித்தியாசமாக இருந்ததன் காரணமாக அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருந்தார் டாக்டர் அர்ச்சுனா. ஆனால் மீண்டும் அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த பிரச்சனை காரணமாக அவர் கைதாகி இருக்கிறார். இது சம்பந்தமாக அந்த வேலையொலிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வழியாக இருந்தது. அதில் என்ன காரணத்துக்காக கைது செய்கிறீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கடிதம் சிங்கள மொழியில் இருந்தனால எனக்கு இதனை தமிழ் மொழியில் நீங்கள் காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டும் அதுக்கான அவர்கள் காட்டாத பட்சத்தில் குறிப்பிட்ட சபாநாயகர் பாராளுமன்ற சபாநாயகர் அவருக்கு அழைப்படுத்த பொழுதும் அவரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கைதாகி சென்றிருக்கிறாரு. காவல்துறையினருடன், அதாவது விசேட காவல்துறையினர் இவரை கைது செய்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக பதவிக்கு வந்த அனுர அரசாங்கம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்துக்கு பயந்து அர்ச்சுனாவை கைது செய்வது என்னத்துக்காக அப்படின்றதும் தெரியவில்லை. இந்த டிசிசி மீட்டிங்கில் டாக்டர் அர்ச்சுனா குழப்புவார் அப்படின்னு சொல்லியும், அல்லது இதில் நிறைய கேள்விகள் கேட்பார் அப்படின்னு சொல்லியும், அல்லது டிசிசி மீட்டிங்கில் தன்னை முட்டாளாக்கும் கேள்விகளை அர்ச்சுனா கேட்டு விடுவார் அப்படின்ற பயமும் இவரை கைது செய்ய வைத்திருப்பதாக ஒரு சாரார் பேசுகிறார்கள். இன்னொரு சாரார் அர்ச்சுனாவில் தலையிடி அர்ச்சுனாவனுடைய இந்த வளர்ச்சி அனைத்து கட்சிகளுக்கும் தலையிடியை கொடுப்பதாகவும், அதனால தான் அவரை பிடித்து உள்ளே போட திட்டம் போட்டார்கள் என்றும், இதனால தான் போடப்பட்டிருப்பார், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படி என்று சொல்லி ஒரு சாரார் பேசுகின்ற விஷயம் இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்திருக்கின்ற வேலையில் நிதி மோசடி செய்த யோசித ராஜபக்சவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலங்கும் போடவில்லை. அவருக்கு ஒரு குளிரை ஊட்டப்பட்ட வாகனத்தில் சர்வசாதாரணமாக ஏற்றி செல்கிறார்கள். அவரிடம் எந்த பிரச்சனையும் கதைக்கவும் இல்லை. சர்வசாதாரணமாக விலங்கும் இல்லாமல் ஏதும் இல்லாமல் ஏற்றி செல்கிறார்கள். இது கூட சர்ச்சையான ஒரு விஷயமாக இருந்தது. இந்த வேளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து போலீசாரோடு பேசிய குற்றத்துக்காக அர்ச்சுனா விலங்கு போட்டு
கைது செய்து நார்மல் போலீஸ் வாகனத்தில் வந்து கொண்டு போகின்ற பொழுது அது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வேளையில் டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்கிறார், என்னுடைய காரில் வந்து போலீஸ் நிலையம் வருகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு விலங்கிட்டு தங்களுடைய போலீஸ் வாகனத்திலே வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து கூட்டிக் கொண்டு போவதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு வந்து எங்களுடைய தமிழர்கள் மீது இருக்கின்ற அந்த இனவரியை வந்து காட்டிய ஒரு விஷயம் வந்து உண்மையில வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வேளையில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு இது வந்து 26வது வழக்கு ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கிறது. இந்த 26வது வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3000 படித்த அந்த பட்டதாரிகளுக்கான ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்த அந்த காரணத்துக்காக நாளை அழைப்பாணை வந்திருக்கிறது நீதிமன்றத்தில் ஆயராகுமாறு சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 26வது வழக்காக டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறது. டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு சுன்னாகம் பகுதியில் வந்து அதி உயர் மின்சாரம் செல்கின்ற பகுதியை வந்து சென்று தடுத்திருந்தார். இது சம்பந்தமாக டிசிசி கூட்டத்தில் போயிட்டு கதைச்சு அதில் வந்து இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று டிசிசி கூட்டத்தில் வந்து வடக்கினுடைய யார் சொன்னால் கடற்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு சந்திரசேகர் அவர் சொல்லியிருந்தாங்க, இதனை வந்து உடனடியாக இடைநிறுத்துமாறும் இது நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு அப்புறமாக வந்து இது சம்பந்தமாக அதை போடுவதா இல்லையா அல்லது வந்து அந்த மின்சார இணைப்பு வழங்குவதா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா சென்ற இடத்துக்கு இன்று காலை என்பிபி அரசாங்கத்தினுடைய டாக்டர் பவான் டாக்டர் அவர்களும் அதே மாதிரி இன்னொரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் சென்று அந்த மக்களோடு பேசியது மட்டும் இல்லாமல் அதே இடத்துக்கு டாக்டர் அர்ச்சனா வந்து போயிருக்கிறாரு. என்னென்னு சொன்னால் இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போன பொழுது அங்கே வந்து அவர்கள் சொன்ன விஷயம் அப்படி டாக்டர் பவானந்தனும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனா சொன்னார், நல்ல விஷயம் நடந்தால் சரி, தேவையில்லாத இன்னொரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் இது சம்பந்தமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் நாளை மறுதினம் இடம்பெறுகின்ற டிசிசி மீட்டிங்கில் டாக்டர் அர்ச்சனா வந்து அத்தனை பேரையும் வந்து கேள்வி கேட்பார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவர் டாக்டர் அர்ச்சனாவை வந்து இன்று கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவினுடைய நாளை மறுதினம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வழக்கை பிற்போட பண்ணிவிட்டு வருவது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து இவர் உறுதுணையாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு காரணமாகவே இவரை வந்து இன்று கைது செய்து உள்ளே போட்டு விட்டால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவரை உள்ளே போட்டு விட்டால்னு சொன்னால் ஆர்ப்பாட்டத்துக்கு வரவும் மாட்டார்கள், ஆர்ப்பாட்டம் நடக்கவும் மாட்டாது. அதே மாதிரி யாருன்னு சொன்னால் ஜனாதிபதி வந்து சுதந்திரமாக வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக குறிப்பிட்ட டாக்டர் அர்ச்சனாவை வந்து இன்று கைது செய்து உள்ளே போடுவதற்கான திட்டம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு ஊடகவியலாளரும் இது சம்பந்தமாக நாம் வினாவுகின்ற பொழுது அவர் சொன்னார், நேற்று ஊடகங்களுக்கு இது சம்பந்தமான செய்திகள் ஒரு சில செய்திகள் கசிந்திருந்தன, ஆனால் ஊடகங்கள் நம்பவில்லை. டாக்டர் அர்ச்சனா வந்து அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால எந்த விதமான சந்தேகமும் வந்து ஊடகங்களுக்கு வரவில்லை. அதனால தான் ஊடகங்கள் அதனை பெருசாக கணக்கெடுக்காமல் விட்டு விட்டார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஒரு ஊடகவியலாளரிடம் வந்து கேட்கின்ற பொழுது சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகிறது. இன்னொரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வளர்ச்சிக்காக இப்படியான வேலைகளை செய்திருக்கலாம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து டாக்டர் அர்ச்சனாவை உள்ளே போட்டு விட்டால் அதுக்கப்புறமாக அவருக்கு இருக்கின்ற பெயர்களை வந்து குறைத்து விட்டால் தனக்கு தெரிஞ்ச நீதி சம்பந்தமான சட்டங்களை பயன்படுத்தி டாக்டர் அர்ச்சனாவை உள்ளே போட்டு விட்டால் அவருக்கான வளர்ச்சி குறையப்படும் அல்லது வந்து அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. பார்க்கலாம் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் சரியான தகவல்கள் வந்து வெளியே வரவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சனா இன்று புதன்கிழமை இனி நாளை விடுதலை செய்யப்படுவாரா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்று சொன்னால் ராஜபக்ச அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஞாயிறு கைது செய்தார்கள், திங்கள் பின்னேரமே விட்டு விட்டார்கள். ஆனால் இது டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து சரீரப்பணியா பணப்பணியா அல்ல நாளை விடுதலை செய்வார்களா இல்லை நாளை மறுதினம் வைத்திருந்து திங்கட்கிழமை வரையும் அவரை வந்து காவல்துறையினுடைய கஸ்டடியில் வச்சிருந்து விட்டு அதுக்கப்புறமாக திங்கட்கிழமை தான் நீதிமன்றம் கொண்டு போகிறார்களா, இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. பார்க்கலாம் இது வந்து என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையோடு தான் பார்க்கணும், பொறுமையோடு தான் நகர வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய இந்த கைதானது வந்து சில நேரங்களில் என்பிபி அரசாங்கமும் வந்து இதுக்கு வந்து உடந்தையாக இருக்கலாம். என்பிபி அரசாங்கம் தான் குறிப்பிட்ட போலீசாரனை தூண்டி நாளை மறுதினம் டாக்டர் அர்ச்சனா வந்து இங்கே ஏதாவது வந்து
வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி விடலாம் அல்லது வந்து ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி விடலாம் என்பதற்காக கூட இவ்வாறான விஷயத்தை செய்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஊடகங்களிடையே வந்து ஒரு கேள்விக்குறியான வினாவாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இதுக்கான சரியான தீர்வு தெரியவில்லை. இதன் பின்னணியில் இருக்கிறது யார், இதை யார் தூண்டிவிட்டார்கள்? ஏற்கனவே இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தள்ளுபடி நிலையில தான் இருக்கிறது என்ன சொன்னால் சரியான பெயர்கள் இல்லாத பட்சத்தில் வந்து இது சரியான வழக்காக கருதப்படாத பட்சத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி நிலையில் இருந்த பொழுதும் மீண்டும் இவ்வாறான விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் மக்களுடைய பெரும் வந்து அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் கவலையை கூட்டுவதாகவும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிற எல்லாருடைய குரல் வலையையும் வந்து நசுக்குவதாகவும் அது சிங்கள ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அதே மாதிரி தமிழர்களாக இருக்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எல்லாருமே வந்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக யார் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, யார் தமிழ் மக்களுடைய நல்லதுக்காக வேலை செய்கிறார்களோ அவர்களுடைய குரலை நசுக்குவதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதாக மக்களிடையே வந்து ஒரு விமர்சனம் இருக்கிறது. பார்க்கலாம் இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது டாக்டர் அர்ச்சனா இப்போ விடுதலை செய்யப்படுவார் அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்த்து அதுக்கப்புறமா விடுதலை செய்ததுக்கு அப்புறமா மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.